ஆமாங்க. இந்த இந்த கூட்டம் சரி. ஆனால் இந்த தள்ளுமுள்ளு எதுக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நெரிசலான கூட்டம் தள்ளுமுள்ளுக்குள்ளே நுழைஞ்ச இடம் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது எங்கே இல்லைங்க, திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கே தங்கவயலிருந்து 404 கிலோமீட்டர் போனோம்னா மதுரையிலிருந்து 14 கிலோமீட்டர் போனால் கிடைக்கக்கூடிய முருகப்பெருமானின் முதலாம் படை வீடு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. முதலாம் படை வீடு இது நமக்கு கூட எல்லா யூடியூப்புங்களில் பார்த்துருப்போம், நியூஸுங்களில் பார்த்துருப்போம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை மேலே விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியே நடந்துச்சு, பொருளியே நடந்துச்சு. இதுக்குள்ளே இருக்கிற மூலவரை பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கண்ணோட்டமாக இருந்துச்சு. நமக்கு முக்கியமாக சொல்ல போனால் கடவுள் பக்தியெல்லாம் கிடையாதுங்க. இந்த கோயில் கோலங்களை பார்க்குறது எதுக்குன்னா கலைகளை ரசிப்பதற்காகவும் சரித்திரங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் போகிறது. இந்த கோயில் உள்ள ரொம்ப அழகான கோயில், பழமையான ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம போகும்போது இது புதுப்பிக்கப்பட்ட இடம். உள்ள நம்ம நுழையும் போது ஒரு 3 மணி இருக்குங்க மத்தியானம். அரசாங்க கோயிலுங்கெல்லாம் டைம் டு டைம் தான், அதனால் 4 மணிக்கு திறக்கிறதா சொல்லிட்டாங்க. இது 3 நிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு. ஆனால் இதுக்குள்ளே போகும்போது மூலஸ்தானம் அப்படின்றது ஒன்று கிடையாதுங்க. மூலஸ்தானம் இல்லையா நம்ம சொல்கிறோன்னா இது குடைவரை சிலைகள் இருக்கக்கூடிய இடம். அதாவது இந்த பாறை நம்ம குன்றம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த குன்றத்தில் உள்ள அடிவாரத்தில் ஒரு பெரிய பாறைக்குள்ள செதுக்கப்பட்ட சிலைகள் தான் இருக்கிறது. இந்த சிலைகளை நாம் பார்க்கும்போது இது எதிர்ப்புறம் அழகிய தோற்றம் இருக்குது, உள்புறமும் அழகிய தோற்றம் இருக்குது. வீடியோ பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்காக நாம் தொடர்ச்சி எடுத்தோம். மூலஸ்தானம் வரைக்கும் போயிட்டாங்க, மூலஸ்தானத்துக்கு மேலே எடுக்க விடலை. அதனால் மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறது 5 சிலைங்க வரிசையாக இருக்குதுங்க. அது செதுக்கப்பட்ட சிலைகள், பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிலைகள். மூலஸ்தானம்னு சொல்லி ஒரு சிலை வைக்கலைங்க. அப்படி போகும்போது ஆரம்பத்திலே இப்போ பார்வதி, சிவன் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. மூலஸ்தானம் கிட்ட போன உடனே 3 நிலை இருக்குதுங்க. 3 நிலையில் இதில் கொஞ்சம் தான் ஒரு வீடியோ ரெக்கார்டாகி கட் ஆகிடுங்க, அது நீங்கள் பார்க்கலாம். முதல் படியில் மூலஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல முதல்ல பார்வதி சிவன் இருக்கக்கூடிய ஒரு சிலை செதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடுவில் துர்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தாங்க சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு செதுக்கி இருக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம சொல்ல போனோம்னா இது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முதலாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலை நம்ம கணக்குப்படி உற்சவ மூர்த்தியாக நாம் எடுத்துக்கக்கூடிய அல்லனா மூலஸ்தானமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா துர்காதேவி சிலை தாங்க இருக்குது. நடுவில் துர்காதேவி சிலையும், இடதுபுறம் சிவன் சிலையும், வலதுபுறம் முருகன் சிலையும் தாங்க இருக்குது. இதை நாம் சொன்னோம்னா அப்புறமா அது கூட சண்டைக்கு வருவாங்க. நாம் போன நேரம் 3 மணியாக இருந்ததுனால முக்கிய வாசல் சாத்திட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு திறந்த அப்புறமா அந்த 4 மணிக்கு எழுந்து ஓடின கூட்டம் தாங்க இது. என்ன நெரிசல்! இந்த நெரிசல் தயவுசெய்து டிசம்பர் மாதமோ ஜனவரி மாதமோ போனீங்கன்னா இந்த தள்ளுமுள்ளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் பிற்காலத்தில், அதான் 3 நிலைன்னு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு இது கட்டியிருக்கிறாங்க. அது பாருங்கள், இதுக்கு நுழைவு வாயில் இது 1, 2, 3 இருக்குது. நாம கூட எவ்வளோ முடியுமோ எடுத்துருக்குறோங்க. SSD நேயர்களுக்காக இந்த ஒரு திருப்பரங்குன்றம் முதலாற்றுப்படையின் ஒரு சிறிய வெளியீடு. நன்றி, வணக்கம்.